ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான செல்ஃப் ஏர்னிங் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் ஃப்ரீ டைமில் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் யூபிஐ அண்ட் பேங்க் மூலிமா உங்களால் வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் பற்றின ஃபுல் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா புதுசாக நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் ரீட் பண்ணி உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும் அண்ட் கேம்ஸை ப்ளே பண்ணி உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் வந்து இருக்கும். சில பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அந்த பாக்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டாஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாகவே ஆன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 பாக்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆடை வாஷ் பண்ணி ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேம்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெய்லியுமே ஆடை வாஷ் பண்ணி உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸை ரீட் பண்ணி ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நியூஸை ரீட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நியூஸை நீங்கள் 1 by 1 ரீட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக் வந்தாவே போதும். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்குங்கிற மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேம்ஸை ப்ளே பண்ணி அன்லிமிட்டடாக வந்து உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கம்பெனிஸோட டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி டாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் வெப்சைட்டை வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா டாஸ்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கூட ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் ஆன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் யூபிஐ மூலிமா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட வேலட்டில் மினிமம் அமௌண்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே வித்ட்ராவல் கொடுத்துருங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக, அப்படி இல்லைனா 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின ஃபுல் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பில் பேமெண்ட் வருதா இல்லை ஆப்பில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லோருமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.